யாத்திரை புஸ்தகம் 40 அதிகாரம் 20-21. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். நீங்கள் 2 சாட்சிகள் என்று சொன்னால் இந்த மோசே சாட்சியை பற்றி எடுத்தார். கிருபாசனத்தில் உள்ள போய் திரைச்சில வச்சு மறைச்சு வச்சிருக்கார். கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருக்குமா இருக்க மாட்டோமா? யார் யார் கர்த்தருடைய சாட்சியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கர்த்தர் கண்கள் யார் கண்ணு படாதபடிக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. திறந்திருக்கல கிருபாசன குண்டையில் கர்த்தர் மறைச்சு வச்சிருக்காங்க. இல்லை வசனம் போட்டிருக்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால சாட்சி விட மாட்டீங்க. நீங்க படித்த சபை என்னதோ எப்படிப்பட்ட சபையை தெரியாது. ஒரே சபை தான் உண்டு, கர்த்தருக்கு உண்டான சபை. இயேசு சாமி மூளைக்கல்லா இருக்கு, அப்படிப்பட்ட சபையா இருக்கலாம். வேற என்ன சபையா இருக்கக்கூடாது. நான் சர்ச்சா பாட்டேன் முதல் சபைக்கு இப்படி சர்ச்சா பாட்டுதான். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கணும். அப்போ சில தீர்க்கதரிசிகள் அசுவாரத்து மேல் கட்டப்பட்டதா இருக்கணும். அதுதான் சபை. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாம் தேவனுடைய வீடா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் யார் இருக்கணும்? தேவனுடைய வீடா இருக்கணும். முன்னால் ஆசரிப்பு கூடாரமா இருந்தோம், கர்த்தரை ஆசரிக்கணும். இனி ஆசரிக்க வேண்டாம், தேவனுடைய வீடா இருக்கணும். நல்ல முக்கியமான வசனம். எப்படி இருப்போம்? தேவனுடைய வீடா இருக்கும். ஒரு விசுவாசி இருந்தால் எப்படி இருப்பான்? எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். எப்படி பற்றி கொண்டிருக்கணும்? தேவ வசனத்தை உறுதியாய் பிடிக்கணும். இதான் விசுவாசம். உறுதியாய் பிடிக்கலன்னா நீ வீடு இல்லை, தேவனுடைய வீடு இல்லை. தேவனுடைய வீட்டில் இல்லை. வீட்டில் கட்டாத மாடுகள் இல்லை, இடி விழுமா, மின்னல் அடிக்குமா? அது ஒழுங்கு இல்லை, கட்டுமானம் இல்லை. நல்லா பார்க்கணும். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய வீட்டுக்குள் இருந்தால் எப்படி என்ன பேர் உண்டு? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடைக்கப்பட்ட கற்பலை மேல் ஒரு மூடியப்பட்டு அந்த மூடிக்கு கிருபாசனம் என்று பேரு. அது மேல கத்த வீட்டிக்கலாம். நாம் ஒரு காலத்து வசதி மீறி இருந்தோம், நசரப்படாமல் ஜீவிக்கல, மீதான் இருந்தோம். கத்த கிருபையால் மூடினார். கத்த கிருபை கொடுத்தார், நம்ம மன்னித்தார். இப்போ அது மேல் வீட்டிருக்கிறார். யார் மேல் கத்த வீட்டிருக்கிறார்? உலகத்தில் இருக்கிற பார்க்க உங்களில் இருக்கிறவர். அப்ப நமக்குள் கத்து இருக்க வேண்டுமானால் நம்மை ஒரு ஆசிரமாக வச்சு ஒரு கிருபினால் நம்ம நிரப்பி நம்மேல் விட்டிருக்குமானால் நாம் பாக்கியவான்கள். கிருபினால் நம்ம இருக்கணும். கர்த்தர் கிருபை கிடைக்கணும். அதான் கிருபாசனத்துக்கு மூடி. இங்க உடைச்சப்பட்ட கற்பனை தேவனுடைய மனுஷனுடைய கோபத்தினால் மோசே உடைச்சிட்டான். நம்முடைய கோபம் மோசே பாவம் செய்ய வச்சுட்டான். அதனால் மோசே உடைச்சிட்டான். இந்த உடைக்கப்பட்ட கற்பனை மேல் கிருபாசனத்தை உண்டாக்கி
இந்த மூடியை உண்டாக்கி அது மேல் கத்தர் வச்சுக்க, அதுதான் கிருபாசனம். நல்ல பைபிள் விளங்கணும். கர்த்தர் நம்ம கிருபினால் மூடி பந்தோபஸ்து பண்ணி வச்சிருக்கனால் நாம் கிருபாசனம், கிருபையில் இருக்கிறோம். நம்ம மேல் கர்த்தர் ஆசனமாக இருக்கிறார், கர்த்தர் மேல் வீற்றிருக்கிறார் என்ற அனுபவத்தில் வரும். இதுதான் தேவனுடைய வீடு. உலகத்தில் இருக்க பார்க்கிற உங்களில் இருக்கிறவர் நமக்குள் கத்த வரணும். பணக்காரங்களோட கத்த போக மாட்டார், அப்படி பைபிள் இல்லை. அவன் ஊர்க்காரன் மதிப்பான், ஆனால் மற்றவன் மதிக்கணும் இல்லை. வஸ்திரப்பிரகாரம் போகணும். கிருபினால் நம்ம மூடிக்கிறோம். இதுக்கு மேல கேள்விகள் இருக்கு. 24 மணி நேரமும் இந்த கேள்விகளை அவர் சுமக்கும். இது வாசல்படி போய் நிற்கும், அவர் இறங்கி விட போவார். இது வாசல்படி போய் நின்ன உடனே ஒளி அடிக்கும். அங்க பகா பரிசுத்தல வரைக்கும் உள்ள வரைக்கும் திரைச்சல் வரைக்கும் ஒளி அடிக்கும். அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை ஒரு தனந்தால் போற இடங்களில் ஒளி அடிக்காது இல்லையா? ஈட்டாங்க வசனம். வசனம் தெரியாம விசுவாசம் வராது. சும்மா ஏனத்தான இல்லை, வசனம் பிரகாரம் படிக்கணும். நான் இப்படி படிச்சதுனால விசுவாசம் இருக்கேன். 42 வருஷத்துக்கு முன்னாடி இது படித்தேன், இன்னைக்கு இருக்கேன் உள்ளத்துல. போகல நல்லா சொல்லிக் கொடுக்கணுமேன்னு பார்க்க. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசனில் சேரக்கடவும். எபிரேயர் இருப்புக்கு எபிரேய விசுவாசத்துக்காக இது எழுதியிருக்கார். நாம் எபிரேயர் இருக்கணும். தைரியமா கிருபாசனில் சேரக்கடவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கும். இந்த கிருபாசனில் சேர்ந்தால் ஏற்ற சமயத்தில் கிருபை கிடைக்கும். ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த அண்டையில் நம்ம போனோம். தைரியமாக கிருபா சண்டையில் இதுதான் விசுவாச சண்டை முடிவு தான். எங்க போய் சேரணும்? தைரியமா கிருபா சண்டையில் போய் சேரணும். கர்த்தர் வீட்டுக்கு இடத்துல போய் சேரணும். கர்த்தர் உட்கார்ந்து இடத்துல போய் சேரணும். அதான் பரலோகம். அங்கேயும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இவர் விசுவாசம் போன்ற இடம், அதான் பரலோகம். நாம் இங்கே இருப்பது நல்லது என்று பேரு சொன்னாலா சொல்லலையா? எதுக்காக சொன்னாரு? இந்த உலகத்தில் போனா எல்லா வேதனையும் அனுப்பிக்கலையா, அதில் இங்கேயே நம்ம இருப்போம் என்று பேர் சொல்றாரு. 3 வருஷம் ட்ரைனிங்கில் இதை கண்டுபிடிச்ச சொல்றாரு. நம்ம அனுபவத்துல 3.5 வருஷம் விசுவாசம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சே தெரியாது. உங்க கணக்கு பார்த்தா தெரியும். நீங்க எப்ப விசுவாசம் இருந்தியா, எப்ப ஞானத்தை நடத்தியா, எப்ப சபைக்குள்ள வந்தியா, இந்த கணக்கு எழுதி வச்சிருக்கேன். நான் பார்த்து பாராம தெரியாது. அப்ப நான் போய் சேரனுடைய இடம் எங்க? கிருபாசனில் போய் நிக்கணும். இதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கான். அப்ப இப்ப எங்க நிற்கும்? வயக்காடு நிற்கும். அதானே? கர்த்தர் பாப்பாரா மறைப்பாரா? வசனம் ஒரு காலத்தில் வசனத்தை மீறி நடந்தோம். அதை உடைச்சு போட்டோம். மூசை உடைச்சிட்டார். இது திரும்ப கர்த்தர் செய்து கொண்டு செய்து அதை திரும்ப ஒட்டி அந்த கற்பனைகளை வச்சு பெட்டிக்குள்ள வச்சு பந்தோசம் வச்சு நம்ம இறைத்து வச்சிருக்கோம். நம்முடைய இறைத்து இருந்தால் கற்பனை கொண்டு வரும்போது கையில் கொண்டு வரும்போது உடைச்சிட்டார். இப்ப எங்க வைக்கிறாரு? நம்முடைய இறைத்து வைக்கிறார். நீ உடைச்சு பாரு பார்ப்போம். கத்து நம்முடைய இறைத்து கர்த்தர் வசனத்தை எழுதி கொடுக்கிறார். நாம் கர்த்தர் ஒப்படைக்கணும்.
ஒப்படைச்சா தேவவசனம் இறை தங்கம். இது மறக்காது. பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனம் இறைத்து தங்கணும். இது மற்ற பைபிள் சபை இல்லை. இது தங்குனா இது மாறாது. இது ஒரு விஷயம் எப்படி கொடுக்கப்பட்ட விசுவாசம், மாறி போகாத விசுவாசம். மனசாட்சி விடாம போகக்கூடாது. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்க வர வைக்கிறார். விசுவாசத்தை முடிக்கிறவர் தான், விசுவாசம் துவக்கிறவர் தான். நாம நிப்பாட்ட முடியாது. நம்ம இஷ்டப்படி வருது, நம்ம இஷ்டப்படி போறோம்னா பரவாயில்ல, அங்கீகரிக்காது. இது உள்ள வச்சு கிருபினால் மூடி கிருபாசனம் மாற்றி அதுமே வீட்டிருக்கலாம். அப்ப இப்ப இந்த கிருபை நடந்த இடத்துல நம்ம அடைக்கிறார். கிருபினால் மூடி அதுமே வீட்டிருக்கிறார். இவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அன்பாக்கியவன். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடி கிருபாசனத்தின் மூடி அதுமேல் வச்சுக்கிறார். அது மேலாம் கேள்விகள் இருக்க பரலோக ஜீவி. இந்த கேள்விகள் சத்தம் அவர் துதிக்கும். நின்றுக்குமானால் ஒளி அடிக்கும். நாம் ஒரு இடத்துக்கு போனால், ஒரு ஜெபம் இடத்துக்கு போனால் அந்த ஜெபம் வரணும். அது அணையக்கூடாது, லைட் அணையக்கூடாது. இப்போ நிலைமையில் 2-3 நாள் வரல. இப்போ போனாங்க லைட் அடிக்குமா? இருள் அடிக்கும். பள்ளம் போனவங்க இருக்குமோ, கர்த்தர் இருக்கிற இடத்துல சேர முடியுமா? நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய சாட்சியா நாம் இருக்கணும். ஆனால் கிருபினால் மூடப்பட்டுள்ளார். ஒரு கர்த்தர் சாட்சியா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கிருபினால் மூடப்பட்டுள்ளது. இதான் சத்தியம். வேற பாஸ்டர் வேற காரணம் சொன்னா அவன் சத்தியத்துக்கு உரியவன் இல்லை. வேற எதுக்கு பாஸ்டர் இல்லை? சபைக்கு உள்ள பாஸ்டர். மோசே இந்த கற்பனையில் கையில வாங்கிட்டு வந்தான். அவன் முகம் பிரகாசமான கற்பனைகளை கையில வாங்கிட்டு வர வேளையில முகம் பிரகாசம். மோசே முகம் பிரகாசம் வந்தா அப்ப கையில இருக்கும் போது எவ்வளவு பிரகாசம் இருக்கா? இருத்திருந்த எவ்வளவு பிரகாசம் இருக்கும்? கிட்ட போக முடியாதா? கர்த்தருடைய வசனம் கையில வச்சிருக்கான். யாராச்சும் கோபம் தரும் நமக்கு. கோபம் அவ்வளவு உடையிருக்கலாம். அதே மோசம் உடைச்சிட்டான். உடைக்கப்பட்ட பல கற்பனைகளை ஒன்றை வேற பலகை எடுத்து நீ இடைச்சி கொண்டு வா, அதை நான் எழுதுறேன், முன்போல நான் எழுதுறேன் சொல்லி அங்கே எழுதினார். இந்த ஒட்ட வச்சு இந்த எழுதப்பட்ட பலகையை, இந்த ஒட்ட வச்ச பலகையை திரும்ப எழுதி இந்த கற்பனை கூட பெட்டிக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்காங்க. அப்ப நம்முடைய இறைத்த தங்குவதற்காக அவருடைய இறைத்த நம்ம வச்சிருக்கோம். கர்த்தருடைய இறைத்த நாம் இருக்கணும். அவருடைய மனசுக்குள் நாம் இருக்கணும். கர்த்தமே கைவிடுமுறை நம்மை விட்டு விலகவும் இல்லை, கையும் இல்லை. இந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்ம வச்சிருக்காங்க. இவ்வளவு வாக்குத்தத்தை கொடுத்து நம்ம அவர்கள் வச்சிருக்காங்க. வாக்குத்தத்தை கொடுத்தும் அவருக்குள்ள நம்ம வச்சிருக்காங்க. இது மீறி நடந்தா தப்ப முடியுமா? நல்ல மனசாட்சியோட கேட்கணும். அப்ப வேலை போட்டு கொடுக்கணும். எனக்கு சர்க்கார் வேலை கிடைச்சது. வேலை இல்லைன்னா வந்தது. ஒரு வாரம் கழிச்சு வேலை போட்டு வந்துச்சான். 3 ட்ரிப் எழுது. 3ஆம் ட்ரிப் இருந்தது. 2 முதலாளி அவனுக்கு வேலை கிடைக்காது. ஐயா எத்தனை போனாலும் கிடைக்காது. ஒரு வார்த்தை வந்துட்டு ஐயா போட்டிருக்கு. நாங்கள் பாருங்க, நான் இன்னைக்கு சாயங்காலம் போகிறோம். அன்னைக்கு சாயங்காலம் போகிறேன். உடனே மனைவிட்டு போய் என் வலை கேப்பிட்டம்மா இன்னைக்கே போடுங்கான. அவர் கோவம் வந்துட்டு என் சம்பளத்தை எவ்வளோ உண்டு பைசா மாற்றி தந்துட்டு
அவருடைய அக்கா மைதியர் மாதிரி தான். எங்களோட அன்பு பாராட்டு. அவரு சட்டப்பிராரம் போகணும். அவர் 7 வயசுல கொழும்பு போன ஆள், 32 வயசுல திருப்பி வந்தார். இந்த சட்டப்பிராரம் நீ வேலை பார்க்க. அவரு இந்த கடையில் மேனேஜர் இருந்தார். இங்கிருந்து டேங்க் போட்டு தேங்காய் எண்ணெயை கப்பலுக்கு ஏற்றுவார். அப்போ கப்பல் 5 மைல் கப்பல் இருக்குது. அப்போ டீப்பு 5 மைல் தூரத்துக்கு டீப்பு போடும். என்ன டிப்பு? பிளாஸ்டிக் டிப்பா? என்ன ஒழுகாத டீப்பை போட்டு பம்ப் பண்ணி இருப்போம். கப்பலை நிரப்புவார். அப்படிப்பட்ட ஸ்டோரேஜ் உள்ள கெப்பாசிட்டி உள்ளவராங்க அவர். அவ்வளோ மூளை படித்து 9வது தான். அவ்வளோ மூளை. யாத்திரை புத்தகம் 40 அதிகாரம் 23 வசனம். பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மரபின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். சாட்சி பெட்டியை நாம் சாட்சியா இருந்தா தான் கத்த கிருபையினால் மூடி வைக்கப்படும். மூடி வைக்கப்பட்ட பாத்திரம் என்ன விழுமோ, ஏதாவது குசு விழுமா, அதுவும் தெரியாதா? ஒரு குழம்பு வச்சிருக்க, மூடி வைக்காம இருந்தா என்ன விழும்? பூச்சி விழும். வச்சு கிருபையில் வச்சு மூடி வச்சிருக்க. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறனால இந்த கிருபா தண்ணி தைரியமாக ஓடிப்போம், நிச்சயமா ஓடிப்போம். இனி யாத்திரை புத்தகம் 30வது அதிகாரம் 7-8 வசனம். ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கு ஏற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. தூபம் கட்டுறோம். இந்து கோயில தூபம் கட்டுவான். கோயில் தீபாடுறான். இந்த தீ கொளுத்து வச்சுட்டு தூக்கி காட்டுவானா? தூபம் காட்டுனா அந்த அறம் முழுவதும் வெளிச்சம் அடிக்கணும். நீ ஆசிரியர் கொடுத்து வாசல் நின்னான்னு சரி, உன்னை தூக்கி கட்டால் உன் கையில் கரங்கள் எடுத்தா வெளிச்சம் அடிக்கணும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தான்? அவன் பிறக்கும் பொழுதே அவப்பா தாய் உண்மையாயிட்ட. கர்த்தர் வார்த்தையை ஒப்புக்கொள்ள நீ உண்மையா ஒத்துக்கொள்ளாதனால் அவன் பிறக்கும் வரையில நீ உண்மையா இருப்பார் என்று கர்த்தர் சொன்னார். பிறந்தான், வாங்கி கட்ட என் பேர் யோவான் என்று எழுதினான். அப்ப கர்த்தரோட வார்த்தை நீ பிரகாசிக்குமா? இதே போல ஒரு நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். கர்த்தர் சாட்சியா நாம் இருந்தால் ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போனால் அந்த வீடு பிரகாசிக்கணும். வீட்டில் பிரசன்னம் இருக்கணும். இப்போ உங்க வீட்டில் பிரதர்சனம் நடத்தாண்டா, நடத்தணுமா? அதுக்கு இப்போ நான் நாள் பார்க்கணும். நாள் பார்க்கான்னு ஒன்றும் வேண்டாம். கர்த்தரை நம்பி நாம் ஜெபம் பண்ணணும். இப்படிதான் கேரளா தான் எனக்கு நல்ல பழக்கம். ஐயா, எல்லா ஊழியக்காரர்களும் பட்டினியா இருக்காங்க. என்ன செய்வது? அரி இல்லை, அரிசிக்கு அரி இல்லைன்னு சொல்லுவாங்க. சாப்பாடுக்கு பங்கு சோறு இல்லை, அரிசி இல்லை. அப்படியா? சரி, பானை உரை வைங்க, அடுப்பு போட்டுங்க,
பானைக்கு அடுப்பில் வைங்க, தண்ணி சூடாக்குங்கன்ட்டு அடுப்பு கூட்டினாங்க. 3 அடுப்பு கட்டி வச்சாங்க. அது வெள்ளத்தை ஊற்றி தண்ணி ஊற்றி இறச்சிட்டாங்க. ஐயா தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி கொஞ்சம் சூடாகுது, அரிசி இல்லையா, கர்த்தாவே நீர் அரிசி கொடுத்து தோற்றலாம், நீர் இந்த பிள்ளைகள் பட்டைய கடக்கூடாது, அப்பத்தையும் ஆசைப்பேனே தண்ணீரையும் ஆசைப்பேனேன்னு சொன்னேன். இவரை பட்டினியில்லாத படிக்க நீர் ஆசை என் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். நீர் போவதுக்குள்ள அரிசி வந்துட்டு, 1 மூட அரிசி. அவரும் பாஸ்டர், அவர் 5ஆவது தான் படிச்சிருக்காரு, சபைக்கு பாஸ்டர் இருக்கார். அவர் எனக்கு தெரியும். காசு வாங்குற பாஸ்டர் இல்லை, ஜெபம் வந்தார். அடுத்தபடி ஜெபம் பண்ணால் அரிசி வந்துச்சு, 1 மூட அரிசி. என்ன அடுத்த ட்ரிப்பு அந்த ஒரு லாரி வந்ததப்பா, அவர் வீட்டு வாசலில் வந்துட்டு பட்டிட்டு போட்டு சாய் போட்டு முறுக்கி பார்க்காரு. டிரைவர் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுதான் இந்த கூலிக்காரன் சொல்கிறான், வண்டிக்காரன், ஐயா டிரைவரை 1 மூட அரிசி உங்கள் ஓனர்கிட்ட கேட்டு இந்த செப அறையில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுது. 1 மூட அரிசி நீங்கள் இறங்கி போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரியுது. அப்படியா, ஓனர் இப்படி கொடுக்கணுமே கேட்டார். ஐயா வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அங்கே போய் பட்டிட்டு சரிப்பா 1 மூட அரிசியை கலந்து போட்டிருக்கேன், இறக்கி போட்டுக்கப்பா. இறக்கி போட்டாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ண அதே போட்டு ஒரு ரிப்பேர் பார்க்கல. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுதான் பாஸ்டர். இவன் ஜெபத்தை கத்த கேட்டாரா? கத்த அற்புதம் செய்கிறாரா? இதே போல் நடத்த சபையாங்கம் சபா. அவரை சிஷ்யனாக நான் சும்மா ஏன்னா தான் இல்லை. இன்னைக்கும் அமெரிக்காவில் போட்டோ இருக்கு, ஏனோ தான் இல்லை. வாக்கு மாறாது, வார்த்தையில் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் இருக்கணும், மாறக்கூடாது. ஏசு ரத்தம் சிந்து வீணாக இருக்கிறார். அவர் ரத்தம் பேசும், இன்றைக்கும் அவர் ரத்தம் பேசும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம அழைக்கிறார். நம்முடைய ரத்தம் எதோ உறைஞ்சிருக்கும், இன்னும் தண்ணி மாதிரி இருக்கா, உறைஞ்சு 5 நிமிஷத்துல. ஏசு ரத்தம் இன்னும் உரையில, பாவம் இல்லாத பாவம். அந்த ரத்தத்துக்கு முன்னால் நான் நிற்கணும். அந்த ரத்தம் நமக்கு ரோம பேசக்கூடாது. அப்படி இருக்க வேளையில் திரைச்சி, இந்த ஆசைப்படாமல் திரைச்சினா வெளிச்சம் அடிக்கும், பிரகாசிக்கணும். இந்த வெளிச்சம் எங்க அடிக்கு? ஆசைப்படாத முன்னால் திரைச்சல் போய் அடிக்கும். இது வாசலாம் போனார். அப்போ அங்கே இருக்க விளக்கு வெளிச்ச பவர் கவர் அங்கே திரைச்சல் அடிக்கும். இதே போல் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இன்னும் கத்த வச்சிருக்காரா? நம்ம யாரா வச்சிருக்காரு? நீங்கள் உலகத்து வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வசனம் உள்ள போறோம், வெளியே போகக்கூடாது. உள்ள போச்சுன்னா வெளிச்சம் அடிக்கும். இதே வசனம் எங்க போனோம்? இறைச்சல் போனா வெளிச்சம் அடிக்கும். அந்த வசன பிராரம் நடக்கும். நம்முடைய ஜீவி வசன பிராரம் இருக்கணும். எனக்கு இருக்கு வெளிச்சம் அங்கே ஒரு அடிக்கணும். கர்த்தர் வசன பிராரம் நம் ஜீவிச்சமானால், இந்த வசனம் இறைத்து போனால் போற இடத்துல வெளிச்சம் அடிக்கும். நாம் உலகத்து வெளிச்சமா இருப்போம். இனி ஒரு ஆள் இருள் இருக்கிறார் போக வேண்டிய உலகத்து வெளிச்சமா இருக்க வேண்டியவர்கள் உலகத்து இனி ஒரு ஆள் இருட்டு வராது. இந்த அளவுக்கு கத்த வைக்கிறார். இதே கத்த எழுச்சாரு தேவியர் புத்தகம் 24:3-4. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நித்திய கட்டளை. கர்த்தருடைய கட்டளை கொடுத்திருக்காரு.
தலைமுறைந்தோறும் பிடிக்கணும். இதுவரைக்கும் எறியணும். இயேசு வருக வரையிலும் விடியற்காலம் மறுநாள் காலையில் இயேசு வருக வரையிலும் வெளிச்சு எரியணும், பிரகாசமா இருக்கும். நம்மை கத்த மீட்டு இவ்வளவு பிரகாசிகள் விளக்காக மாற்றியிருக்கார். அப்படி மட்டும் நம்ம கிருபாசனத்தில் கொண்டு போயிருக்கார். கத்தது சிந்தி அந்த கிருபாசனத்தில் நம் பிரகாசிகள் விளக்காக மாற்றிருக்கார். நாம் இருள் ஆகக்கூடாது, ஒரு காலமே அணையக்கூடாது. இந்த வெளிச்சம் அணையக்கூடாது. எப்படி காற்று அடிச்சா அணையுமா? லைட்டு பொறுத்த காற்று அடிச்சு அணையும், மின்சாரம் கட்டாயம்னா அணையும். இது அப்படிப்பட்ட லைட் இல்லை. எந்த மின்சாரம் வந்தாலும் சரி இருந்தாலும் எப்போதும் எரிந்து வைக்கணும். இதே போல கர்த்தர் மக்களுக்கு எரிகிற தீயை வைக்கிறார். என் இறுதி அப்படியே எரிச்சிட்டு இப்பவும் வருஷம் பேசுற வேலையில் எரிக்கும். பவர் அடிக்கணும். ஒருவனும் இருள் கூட இந்த வெளிச்சம் அடித்தால் இருள் இருக்கிறவனே வெளிச்சம் அடிக்கும். அவன் மேல் வெளிச்ச பிரகாசிக்கும். நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? உலகத்து வெளிச்சமா இருக்கு. ஒன்னியும் ஒரு கால இருள் வராது. கர்த்தர் நம்மை கொண்டு அப்படி செய்ய விளக்கலாம். நாம் போற இடங்களில் எல்லாம் வெளிச்சமாகும். கர்த்தருடைய வசனம் இறைத்து போனா வெளிச்சம் அடிக்கணும். நாம் பேசுற வேலை வெளிச்சம் அடிக்கணும். பேரு பேசுறா 3000 பேர்கள் கொல்லப்பட்டது. இப்ப வெளிச்சம் அடிச்சுட்டா கர்த்தருடைய வெளிச்சம் அடிச்சுட்டா ரட்சிப்புண்டா, இருள் மாறும். இந்த அளவுக்கு கர்த்தர் வைக்கிறார். அவன் இறுதியம் அதான் யோவான் சாணன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யாத்திரை புத்தகம் 40:27. அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். இந்த வருஷத்தை கேட்டா எரிச்சல் வருமா? எரிச்சல் இருந்தா பிரகாசிக்குமா? கோவம் வருமா? கர்த்தர் வசனம் நமக்கு எப்படி இருக்கணும்? அது போட்டிருக்க 24வது வசனம், 27வது வசனம். அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். அது வாசல் வீசிட்டா சுகந்த வர்க்கம் வாசல். கர்த்தர் வார்த்தை பேசுற வேளையில் இதை கொழுதுட்டு எறியணும். எம்மாக்கு போற சிறுசர்கள் இந்த இருதயம் கொழுதுட்டு எரிஞ்சுதா? கர்த்தருடைய வார்த்தை பேசுற வேளையில் இருதை கொழுந்துட்டு எரியும். எரிச்சல் வரும். யாருக்கு எரிச்சல் வரும்? சத்துருக்கு எரிச்சல் வரும். இன்னும் சொல்லாவே இன்னும் ஓடும் சாத்தா. தீய போடாத எனக்கு அப்படி அனுபவம் பட்டிருக்க. அப்ப கர்த்தர் வசனம் கேட்க கேட்க எரிச்சலா வரணும்ல, வராதா? இப்ப யாருக்கு எரிச்சலா இருக்கும்? தாலை கீழே போட்டு இருக்கணும், எரிச்சலா இருக்கும். இன்பமா இருக்கும் வாசனை. இன்னும் பேசட்டும், இன்னும் அறியட்டும், நமக்கு அறியணும் என்ன வேணும்? அந்த சுகந்த வாசனையா இருக்கும். ஆரோனும் மூசையும் வெங்கல தொட்டியில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணீரில் கைகளையும் காலையும் கழுவிட்டாங்க. திரும்ப ஜெபம் வெங்கல தொட்டி அதுல தண்ணீர் வச்சிருக்கான். காலையில் கழுவணும், மாலையில் கழுவணும். இன்னும் இருக்கு தண்ணீராகிய வசன பிரகாரம் கர்த்தர் சேரும் போது எல்லாம் ஜெபம் கழுவிட்டாங்கும். நம்முடைய ஜீவித்தை பரிசுத்தப்படுத்திட்டு நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்திட்டு ஜெபம் பண்ணி உட்காரும். அப்படி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் பிரியப்பட்டு கேட்பார். ஜீவித்திலும் பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்களையும் பரிசுத்தமாக இருக்கணும். இது சுகந்த வாசனை மாறும். அப்ப கர்த்தருக்கு நம்ம சுகந்த வாசனை இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம் கரெக்டா இருக்கும்.
ரகசிய ஜீவியம். இவனுக்கு தெரியும், ஒருவருக்கும் தெரியாது. நம்ம இஷ்டம் போல செய்யலாம். நீ ஒளிப்படுத்த செய்ய கரைகள் தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு சொல்லிலே, நீ ஒளிப்படுத்த எது செய்கிறாய் அதை அனுபவிப்பாய். கர்த்தர் வார்த்தை உனக்கு தான், யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஜீவி இதுதான் என்று நீ செய்தாலும் நாளைக்கு இதை சுமத்துவாய். இந்த வியாதி உனக்கு சேரும். கர்த்தர் வார்த்தையை சொல்ற, நீ ஒளிப்படுத்த செய்கிறாய். கர்த்தர் பகிக்கிறோமா மத்தியமா, கர்த்தர் வார்த்தை எழுதிக்கும். யாருக்கும் தெரியாது என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை மீறி நடக்கூடாது. இந்த வருஷப்படாது மீறி நடக்காது. நெகேமியா புஸ்தகம் 9 அதிகாரம் 12. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். கர்த்தர் வனாந்தரத்தில் நாம் நடக்கிற வேளையில் எப்படி நடத்தினார்? மேல் ஸ்தம்பம். வெயில் கொடுமை நம்ம படக்கூடாது, வெயில் நாம் வாடி போகக்கூடாது என்ப மேக ஸ்தம்பத்தில் நடத்துறார். நிழற்குள் நடத்துறார். வஸ்திரப்பிரகாரம் போடும். வெயில் கொடுமை நம்ம தாகம் எடுக்கக்கூடாது. நமக்கு நிழல் பிடிக்கும். பகலில் மேகஸ்தம்பம், மேகமா இருக்கிறார். என் பிள்ளை வெயில் அலையக்கூடாது, நிழல் இருக்கிறார். இரவில் அக்னி ஸ்தம்பம். அக்னி டைம்னு வர முடியுமா? அதான் மிருகங்களுக்கெல்லாம் கண்ணில் ஒரு பவர் வச்சுக்க. யானைக்கு எத்தனை பவர், கண் பவர் யார் சொல்ல முடியும்? தலை தெரியுமா? நம்மை காட்ட 10 மடங்கு ஜாஸ்தி. யானை கண் இவ்வளவுதான் இருக்கு. கண் பார்வையில் அவ்வளோ பவர் அடி. அதனால ராத்திரி போய் கரெக்டாக எந்த வீட்டுக்கு உடம்பு போயிடும். அந்த வீட்டு போய் கதை தட்டி அவனுக்கு யாரை கொல்லணுமோ அவனுக்கு கொண்டுடும். துதிக்க போயிட்டு எடுத்து மிருகத்தை இவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு கூட பவர் தருவாரா தரலாம்? அவ்வளோ பவர் நமக்கு தருவார். அது அங்கே முன் பிடிச்ச இருளாக்கூடாது. நமக்கு கொடுத்த கிருபையும் மங்கக்கூடாது. ஏலியாசாரி விளக்கு அணையும்னாலே பார்த்துக்கோப்பா. அவன்கிட்ட ட்ரைனிங் எடுத்தா யார் எடுத்தா? மாமியார். ஏலியாசாரி ட்ரைனிங் எடுத்த ஆள் யாரு? சாமியல். எப்பா விளக்குல என்ன காணாது, இது அணையும்னால நீ போய் படுத்துக்கா, நானும் படுக்க போறேன். இவை செல்வம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வருஷம் முடியாது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்ப நாம் ஆலயமா இருந்தால் பிரகாசிக்கிறார்கள். இந்த வசனமா என்ன பாக்கியத்தை கொடுத்தார். நீங்களே அந்த ஆலயம். இது ரொம்ப ரொம்ப நாளாக யோசித்தார். எனக்கு தெரியல, ஒரு நாள் கற்றுட்டு அப்படி வருஷம் கிபி 75 1975 25 20 45 வருஷம் ஆயிடுச்சு. நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயமா இருந்தால், கர்த்தருடைய வீடா இருந்தால் நாம் பிரகாசிகளோட காலம். இது அங்க அணையாது. எவ்வளவு சோதனை இருந்தாலும் அணையாது, பவர் ஏறும். நீங்களே அந்த ஆலயம். அங்க விளக்க விடிய இயேசு வருகை வரையில் எரியும்.
மறுநாள் காலை வரை எரியணும். அப்போ கத்த வருகை வரையிலும் நம்ம எரிஞ்சு பிரகாசிக்க விளக்கா மாறும். ஐயா கொஞ்சம் படித்தேன், நல்லதாக இருந்தது. ஆனால் வேலைக்கு போயிட்டேன். அப்போ இங்கே ஆளை காணுமா? நம்ம ஜீவித்தை பார்த்தா கத்தர் ஆசைப்பார். நம்ம இறக்க வரணும். நம்மளோட ஜீவித்தை பார்த்து கத்தர் நமக்கு இறக்கம் செய்யணும். நம்மளுடைய அனுபவத்தை பார்த்து நம்ம ஜீவித்தை பார்த்தாங்க நம்மளை இறக்கம் செய்யணும். அவர் இறங்கணும், கத்தருடைய இறக்கம் கிடைக்கணும். இதை பார்த்து நம்மளுடைய ஜீவித்தை பார்த்து கத்தர் இறக்கம் செய்யணும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை கிடைக்கும். யாத்திரை புஸ்தகம் 34:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஒரு கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. மோசே உள்ள பிரவேசிக்க முடியல. அப்ப நான் போய் இருக்கிற வேளையில், நான் ஜெபம் பண்ற வேளையில் மகிமை இறங்கணும், கர்த்தர் பிரசன்னம் இறங்கணும். அந்த பாடு ஜீவி வேணும். ஒருவன் கர்த்தர் சென்று உட்கார்ந்தால் பிரசன்னம் இறங்கணும். எப்படி இருக்கணும்? வந்தாலும் கோபம் தான் வரும், இருந்தாலும் வாய் தருதுன்னு கோபம் தான். அவன் கர்த்தர் பிரசன்னம் உள்ளவனா இருக்க முடியாது. கர்த்தர் அவனோடு இல்லை. கர்த்தரோடு இருந்தா பிரசன்னம் இறங்கணும். அவ்வளவுதான் சத்தியம் போட்டிருக்கேன். யாத்திரை புஸ்தகம் 40:24-25. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கோபம் வரும், ஆனால் கர்த்தர் வார்த்தை இருக்காது. இருதயத்தை ஏற்றதா இருக்கணும், இருதய பூரிப்பா இருக்கணும். நம்முடைய இருதயம் கொழுந்துட்டு எரிஞ்சுதா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது இருதயம் கொழுந்துட்டு எரியணும். அப்புறம் இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும் ஆசை வரும். இது எரிச்சலா வராது. கர்த்தர் வார்த்தை கேட்க எரிச்சலா வரும்ல. எரிச்சல் வரக்கூடாது. எரிச்சல் நம்மளுக்கு சாத்தா இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய வெளிச்சமும் மாறும். கர்த்தர் வார்த்தை இதயத்தை ஏற்றதா இருக்கு. இப்படியும் லாசருவே வெளியே வா என்று கர்த்தர் சொன்னார். மரித்து போன லாசரு, கல்லறைக்குள்ள வைக்கப்பட்ட லாசரு வெளியே வந்துட்டான். நான் யாரோட இருப்படா நீ கேட்டனா? கேட்டனா? சூரிய கப்பையா கேட்க வேண்டாம். லாசரு எந்திரிச்சான், ஏறி அங்கே சாப்பிட போய் உட்காந்துட்டானா? சாப்பிட இடம் இப்போ நாரிச்சா? அவன் எந்திரிச்சா நாரிச்சுமா? இப்போ நாருமே என்று அவனோட அக்கா யாருக்குன்னா மாத்தா கூட பிறந்த அக்கா. ஐயா இப்போ நாரையா இவனை போய் எழுப்புங்க. அவன் இயேசுக்கு மூளை இல்லை, இவன் மூளை உள்ளவா. அதான் ஞானமே. இப்போ யாரை இயேசு காட்டிலும் குற்றம் சொல்லுபவர்கள் அறிவாளிகள். அப்படின்னா இவன் போய் பந்திருந்த இடம் நாரிச்சா? வாசம் வீசிட்டு. இதே போல இவன் குளிக்கல. திருஷ்டி விட்டு போனா குளிக்கணுமா குளிக்கணுமா? என்ன திருஷ்டி விட்டு போயிட்டு இருந்தா குளிக்கணுமா குளிக்கணுமா? குளிக்கணும்ல. அப்ப நானும்ல. அப்ப இயேசு குளிச்சாரா? லாசர் குளிச்சாரா? நம்பி திருஷ்டி விடணும். குளிக்கணுமா குளிக்கணுமா? குளிக்கணும். இப்போ குளிக்கணும் நார்மலா?
அப்ப குடிக்கிறீங்க என்னடி காவேரிங்கள கிருமி இருக்கும் அதனால குடிக்கணும். அங்க கிருமி இருந்தா நான் என்னை ஒரு இடத்துல ஜமன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் காடுறா இப்போ இல்லை காடுறா அப்போ இருந்தது. ஐயா உங்கள் பாஸ்டர் ஜமன் வருவாங்களா? நீ கேட்ட பிறகு கண்டிப்பாக வருவார். ஐயா என் பிள்ளை தொட்டில் கிடக்கு, ஆம்பளை பிள்ளை, அதுக்கு வயிற்றால போகுது. நீ காலையில் அப்படி ஒரு வயிற்றால போயிட்டுருக்கியா? 3 நாளாச்சு, இன்னும் வயிற்று போக்கி நிற்க முடியா? நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. எப்போ எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு இதே காலம். அப்போ 5 மணிக்கு நம்ம எந்திரிக்க முடியுமா? எந்திரிக்க முடியாது. அப்போ எத்தனை மணிக்கு உள்ள சொல்லணும்? நான் உடனே ஜெபம் 5 மணி ஆனான்னா 1 மணி ஆனானா நம்ம கத்த அதுக்கு வச்சுருக்காரு. என்ன பண்ணி ஜெபம் இப்போ சோமாயிட்டு ஃபோன்லையும் ஜெபம் பண்ணோம். ஃபோன் வழியா போ கத்தரை பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம கிருபை உள்ள நிறையணும். அதாங்க அங்கே போட்டிருக்கு 40 அதிகாரம் 24, 25. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். கர்த்தர் சந்நிதியில் விளக்கு எதிராக வைக்கணும். குத்து விளக்கு அது 7 அகலம் இருக்கும். நீ சொல்ற வேளையில் 7 அகலம் எரியும். எரியுதா? குத்து விளக்கு எங்க இல்லையா? குத்து விளக்கா இருந்தால் நான் குத்து விளக்கா இருக்கணும். நமக்குள்ள இந்த கத்திர வார்த்தை 7 கத்த நோக்கி எரியும், பிரகாசிக்கும். 7 சுவாபங்கள் நமக்குள் கத்த 7 சுவாபங்களை வச்சிருக்கார். 7 சுவாபங்கள் ஒன்று அமைக்கப்படும். ஒன்றாக இணைத்தால் பவரடி. அவ்வளவுதான் நட்டு நட்டா கொடுத்துருக்கு. இது எரிந்து பிரகாசிக்கும். எந்த இருளும் மாறும், எந்த வியாதி போகும், எந்த கிருமி போகும். ஒன்றும் இருக்காது. கிருமி இருக்குமா? அங்கே போய் ஜெபம் வந்தேன். வீட்டில் வைக்கிறது காலை வைக்கிறது இடம் இல்லை, நாட்டம். செருப்பு இல்லாமல் போனேன். காலெலாம் நல்ல மலத்தான் நனைஞ்சது. கத்தை பார்த்துடுவோம். இந்த போய் ஜெபம் இருந்தேன். தொழில் கிடக்கு. கத்தை விடுதலை கொடுத்தேன். இன்னைக்கு அந்த பையன் கொத்தனாக இருக்கான், சாகலை. அவன் திறவை நடனமாக இங்கே அவருக்கு பரவாயில்ல போயிட்டார். அவர் அடக்கம்னு நாம போனோம். யாத்திரம் புஸ்தகம் 40 அதிகாரம் 26, 27 வருஷம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். மோசே கர்த்தர் சந்நிதியில் எதை வச்சா? பித்தளை வச்சானா? சுகந்த வர்க்கம் போட்டானா? தூபம் காட்டினானா? நீ தூபம் காட்டுற வீடு அது வாசனை உண்டாயிட்டா? சுகந்த வர்க்கம் மனசுக்கு பிரியமா இருக்கும். ஜீவ வாசனை வீசும், வாசனை வீசும். கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால், கர்த்தர் ஏற்ற பிரகாரம் ஜீவிச்சால் நம்முடைய ஜபம் பிரியமாக இருக்கும். பிரியமானவனே யாரை பார்த்து கொடுத்துடும்? தானியேல். பிரியமான புருஷனாகி தானியேலே கர்த்தர் கூட்டான். தானியேல் என்பவன்
நீ கத்த பிரியமான புருஷனாகி தானியேலே, அவர் வார்த்தை அவனோட வாசனை பேசுது. கத்த பிரியமா இருக்கான், சுகந்த வாசனை இருக்கான். நம்ம அப்படி இருக்கமா? கத்தருக்கு எரிச்சல் உண்டாகும். நம்முடைய ஜீவியம் பூ இல்லை, அது பூ வந்து காலையிலிருந்து மாலை சாயங்காலம் பாடிப்போம். இது எப்போ நிச்சய ஜீவமா இருக்கும். கத்திர வார்த்தையை கேட்கும் போதும் இந்த வாசல் வீசணும், இறைச்சி இன்பமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் தான் கர்த்தர் பிரியமா இருக்கலாம். கர்த்தர் வார்த்தைகள் கேட்கும் போது எப்படி இருக்கணும்? வெறுப்பு இருக்கணும். கர்த்தர் ஒருவோடு பேசினால் கோபம் வராது, பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை கேட்கும்போது நமக்கு இதயத்தில் கொழுந்து விட்டு எரியும், இறுதி ஏற்றதா இருக்கலாம். கர்த்தர் வார்த்தையின் அனுபவம், இந்த அனுபவம் நடக்கும். அதனால கர்த்தருக்கு விரோதமாக நடக்கணும். எப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவர் வார்த்தை பிரகாரம் தூபம் காட்டணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு இன்பமா இது வாசனை பேசும். அதுதான் கர்த்தர் சொல்றோம். உண்மையில் கோபத்தில் இல்லை, வைராக்கியத்தை சொல்ற. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுமா, வேற கோபமா இருக்கணுமா? பிரியமா இருக்கணும்.